இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ. சமீபத்தில் வெளியான மலையாள படமான மஞ்சுமெல் பாய்ஸ் சக்கை போட்டு வருகிறது. இந்த படம் வந்த பிறகு கமல்ஹாசன் நடிப்பில் 1991ஆம் ஆண்டு வெளியான குணா படமும் அதிக அளவில் ரசிகர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. ஆனால் குணா படம் பெரிய அளவில் ஹிட் ஆகவில்லை. கண்மணி அன்போடு காதலன் என்ற பாட்டு மட்டும் பட்டி தொட்டியெல்லாம் பாடப்பட்டது. குணா படத்தில் கமல்ஹாசனுக்கு ஹீரோயினாக ரோஷினி என்ற மும்பையைச் சேர்ந்த பள்ளி மாணவி நடித்திருந்தார். படத்தின் காட்சி அமைப்பின்படி தேவதை போன்ற ஒரு பெண்ணை கமல்ஹாசன் உருகி காதலிப்பார். அப்படி தேவதை போன்ற ஒரு பெண் தேவை என்பதற்காக நடிகர் கமல்ஹாசனும் இயக்குனர் சந்தன பாரதியும் 6 மாதங்கள் தேடி மும்பையில் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த ரோஷினியை கண்டுபிடித்தனர். இவர்தான் குணா படத்தில் கமல்ஹாசனின் தேவதையாக நடித்திருப்பார். நடிகை ரோஷினி நடித்த முதலும் கடைசியுமான படம் குணாதான். வேறு எந்த படத்திலும் நடிக்க விரும்பாத ரோஷினி தற்போது அமெரிக்காவில் குடும்பத்துடன் வசித்து வருகிறார். இனி ஒன் வே டிராப்புக்கு சென்னை கேப்ல கார் புக் பண்ணுங்க. தமிழகம் முழுவதும் குறைந்த வாடகையில் டிராவல் பண்ணுங்க. டிராப்புக்கு மட்டும் பே பண்ணா போதும். டவுன்லோட் தி ஆப் நவ.